இந்த வீடியோவில் நம்ம ரிலேஷனல் மாடல்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த ரிலேஷனல் மாடல்ன்றத EF கோட் கண்டுபிடிச்சிருக்காரு. EF கோட் கண்டுபிடிச்சா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காரு. DBMSல ரிலேஷனல் மாடல் அண்ட் எக்ஸ்டர்னல் டூல்ஸ் இல்லை, ஆனால் RDBMSல ரிலேஷனல் மாடல் அண்ட் எக்ஸ்டர்னல் டூல்ஸ் இருக்குது. ஸோ ரிலேஷனல் மாடல்னால் நமக்கு என்னன்னு தெரியணும்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, டேபிள்குள்ளே என்டர் ஆகிற டேட்டா எல்லாமே சிங்கிள் வேல்யூ டேட்டாவாக தான் இருக்கணும். செகண்ட் ஒன் என்னென்னா, நம்ம டேபிள்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ணாலுமே அது ஒரு மெட்டா டேட்டா ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். தேர்ட் ரூல் என்னென்னா, நம்ம மல்டிபிள் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் டேட்டா ஸ்டோர் பண்ணுறக்காக. அப்புறம் கீ ஆட்ரிபியூட்டுன்ற ஆட்ரிபியூட் வச்சு நம்ம அந்த மல்டிபிள் டேபிள்ஸை ஒரு டேபிள் கூட இன்னொரு டேபிள் கனெக்டும் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் என்னென்னா, டேபிள்குள்ளே என்டர் ஆகிற டேட்டா எல்லாமே வேலிடேட்டடாக இருக்கணும். SQLல வேலிடேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எந்த DBMS இந்த செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலுமே அது RDBMSஸாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இவ்வளோ தாங்க ரிலேஷனல் மாடல்ன்றது. இந்த மாதிரி கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.